ஏதோ வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு வீட்டுல பனையூர்ல கூப்பிட்டு அரிசி பருப்பு கொடுத்துட்டு போனா நீ தலைவராக முடியுமா? யார் தலைவன்? மெழுகுவர்த்தி போன்று தன்னை உருக்கி வெளிச்சத்தை தருபவன் தான் தலைவன். இதை சொல்லும் போது எனக்கு ஒரு விஜயகாந்த் வசனம் கூட வருது. ஏய், எவன்டா தலைவன்? இந்த நாடு நல்லா இருக்கும் நினைக்கிறவன் தான்டா தலைவன். நாசப்படுத்துறவன், சேதப்படுத்துறவன், களங்கப்படுத்துறவன், நேத்து கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு தலைவன் சொல்றவன் நான் தான் சிஎம்னு சொல்றவன்ல கோட்டைக்கு போக முடியாது. நீங்க போக வேண்டிய இடம் சென்ட்ரல் ஜெயில், வேலூர் ஜெயில், பாளையங்கோட்டைக்குடா. அது விஜய்க்கு பொருந்தும். பாளையங்கோட்டை சார்ஜ் கோட்டையை பிடிக்க மாட்டாரு, பாளையங்கோட்டை கூட பிடிப்பாரு. சுற்றுப்பயணத்துல சொல்றாரு, அந்த ஈழத்தமிழருக்கு நான் விடுதலை வாய்த்தேன். ஈழம்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? மேதகு வாழ்க்கை வரலாறு தெரியுமா? அந்த தலைவனுடைய பெயரை உச்சரிப்பதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது, என்ன அருகதை இருக்கிறது மிஸ்டர் விஜய்? இல்ல அவர் ஸ்டைலே கேட்போம், வாட் ப்ரோ? ராங் ப்ரோ. இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக, இனத்தினுடைய விடுதலைக்காக கொத்து கொத்தாக 1.5 லட்சம் பேரை சிங்கள ராணுவம் அடித்து நொறுக்கி கொலை செய்தார்கள். உன் பின்னாடி ஒரு 5000 பேர் 10,000 பேர். இந்த கூட்டம் எல்லாம் நாளைக்கு ஓட்டா மாறுமா? ஓட்டா மாறாது. அது தற்கொலையுடைய கூட்டம். விஜயோட கட்சியோட கோட்பாடு என்ன, கொள்கை என்ன, தத்துவம் என்ன, உன்னுடைய நிலைப்பாடு என்ன? நீ நீட்டுக்காக போராடி இருக்கியா, மாட்டுக்காக போராடி இருக்கியா, செவிலியருக்காக போராடி இருக்கியா, வெங்கை வெயில குடிக்கிற தண்ணியில பெயில் அங்க போய் நீ போராடி இருக்கியா? யாருக்கு நீ போய் நின்று இருக்க? இல்ல செவிலியர்களுக்காக போராடி இருக்க, இல்ல டிஎன்பிசி நடத்துனருக்காக போராடி இருக்க, இல்ல இப்படி தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் நின்று இருக்க. ஒரு எக்ஸ் தளத்துல ஒரு ட்விட்டர் போட்டா இங்க எல்லாம் மாறிடுமா? நன்றி அப்படின்ற வார்த்தைக்கு முழு தகுதியும் பெற்றிருக்கக்கூடியவர் அப்பா ஏசிஎஸ். ஆனால் இந்த நன்றி என்ற வார்த்தை, இந்த வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாம ஒரு தற்குறித்தனமா தன்னுடைய பயணத்தை கால் போன போக்கில போய்கிட்டு இருக்கிற ஒரு நடிகர் தான் விஜய் அவர். விக்கிரவாண்டில இப்ப கேப்டன் விஜயகாந்த் உனக்கு கண்ணுக்கு தெரியல, ஆனா மதுரை மண்ணுல நீ கேப்டன் விஜயகாந்த் பெற சொல்ற. அப்ப அதுக்கு முன்னாடி நீ கோமால இருந்தாரா விஜய்? நீங்க நினைவில் வாழும் அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வணக்கத்துடன் பிறந்த நாள் வாழ்த்துகள். தாவேகா தலைவர் விஜய். எத்தனையோ முறை கேப்டன் அவர்களுக்கு பிறந்த நாள் வந்திருக்கிறது. அப்பையெல்லாம் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லாத நீங்க விஜய், இப்பையெல்லாம் உடல்நிலை சரியில்லாம பார்க்காத விஜய், 1.5 வருஷத்துல 2 மாநாடு, 2 மாநாடுமே ஒரு தற்குறித்தனமான ஒரு மாநாடு. உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் டப்பிங் கலைஞர், பல குரல் கலைஞர், நடிகர், உதவி இயக்குனர் மதிப்புக்குரிய தம்பி குணாஜி அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். தம்பி வணக்கம். வணக்கம் அண்ணா. தம்பி, உங்களை பற்றி சொல்லுங்கள் தம்பி. உங்களுடைய ஊர், நீங்கள் எப்படி இந்த திரைத்துறைக்கு வந்தீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் தம்பி. என்னுடைய ஊர் தேனி மாவட்டம் கம்பம், அதான் சொந்த ஊர். படிக்கிற காலங்களிலிருந்தே எனக்கு சினிமா மீது ஒரு மிகப்பெரிய ஒரு காதல். சரி. ஆரம்ப காலத்தில் நான் என்னுடைய சொந்த மண்ணில் குணா வாய்ஸ் பப்ளிசிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி வச்சுருந்தேன். சரி. நிறைய கட்சி தலைவர்களுடைய விளம்பரம், நிறைய ஜவுளி கடைகளுடைய விளம்பரங்கள், நிறைய ஸ்கூல் விளம்பரங்கள், அதாவது பள்ளி விளம்பரங்கள், அதெல்லாமே நான் தொகுத்து வழங்கிக்கிட்டு இருந்தேன். சரி. நிறைய விளம்பரங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ நண்பர்களுடைய தூண்டுதல் பேரில் உனக்கு நல்ல குரல் வளம் இருக்குது, நீ ஏன் சென்னைக்கு போகக்கூடாது, ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை நண்பர்கள்லாம் உத்வேகப்படுத்தினாங்க. எனக்கும் நண்பர்கள் சொன்னதை தாண்டி எனக்கு இயக்குனராகணும் அப்படின்றதான் ஒரு பெரும் கனவு. அது நிறைய படங்களினுடைய தாக்கங்கள்லாம் எனக்கு இருந்ததுனால சரி நம்ம பயணத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி சென்னைக்கு என்னையோட 18 ஆண்டுகள் நிறைவுபட்டுருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 300-350 படங்களுக்கு மேலே ஒரு டப்பிங் கலைஞனா நான் வெளிப்படுத்தினேன். ஒரு 35 படங்களுக்கு மேலே சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்கேன். சமீபத்தில் கூட அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன். அந்த படமும் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு பேர் கிடைச்சது. அப்புறம் நம்ம சமூக போராளி சசிகுமார் அவர்களுடைய நடிச்சிருக்கிற ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் இலங்கை வாழ் நம் தொப்புள் கொடி உறவுகளுடைய வாழ்வியல், ஒரு கொலை வழக்கு சம்பந்தமாக ஒரு 10-40 பேரை வேலூர் சிறைச்சாலையில் காரணமே இல்லாமல் அடைக்கிறாங்க. அதில் ஒரு 4 பேர் ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக நானும் அதில் நடிச்சிருக்கேன். இப்படியே என்னுடைய பயணங்கள் நீண்டு கொண்டிருந்தது. இன்னைக்கு கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட நடிகர் ரூப சங்கர் அவர் கூட அவர் இறந்து போயிட்டாரு. அவரெல்லாம் எனக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே மதுரையில் நடன நாட்டியா கலை குழு அப்படின்னு சொல்லி குழுவில் நான் போய் ஸ்டேஜில் மிமிக்ரி பண்ணியிருக்கேன். பொதுவாகவே தேனி மாவட்டம் முழுவதுமே கொஞ்சம் பரிச்சயமான ஒரு நபர் தான். அன்றைக்கி பெரிய பெரிய நடிகர்களை வச்சு வாய்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நானும் விஜயகாந்த், எம்ஆர் ராதா, பிரகாஷ்ராஜ், ரகுபரன், லேடிஸ் வாய்ஸில் நம்ம வடிவேல் அவங்க பண்ணலாம் பண்ணுவேன். இதெல்லாம் தாண்டி எல்லாரும் வாய்ஸ் ஒரு நடிகரோட வாய்ஸ் எடுக்கிறாங்க,
நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு தனித்துவத்தை காட்டணும் அப்படின்னு வாயிலே மியூசிக்லாம் பண்ணியிருக்கேன். வாயிலே ஒவ்வொரு பாட்டுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பிஜிஎம்லாம் வரும். அதெல்லாம் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி 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 நிறைய மேடைகளை ஐயா கங்கை அமரன் கூட ஒரு நிகழ்வு தேனி மாவட்டத்துக்கு வந்திருந்தாரு. அதில் கூட நான் மியூசிக் கொடுக்க அவரை பாட சொல்லி அப்படியே தொடர்ந்து வந்து இன்றைக்கி வந்துட்டு 3 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் திருப்பி அடி கூட நீங்கள் பார்த்துட்டு கூட என்னை பாராட்டியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய முதல் குறும்படம் வந்து ஜனநாயக தற்கொலை, ஆன்லைன் கிளாஸினுடைய மரணத்தை பற்றி அது தழுவி எடுக்கப்பட்டது. அது வந்து ஒரு பெரிய முக்கியமான நபர்களால் அது பாராட்டப்பட்ட படம். அதுக்கடுத்து திருப்பி அடி, அதனை தொடர்ந்து வந்து கொரோனா காலங்களில் தன்னுடைய இன்னுயிரை பணயமாய் வச்சு பணியாற்றிய அந்த மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்குமாக ஒரு ஆவணப்படம் முன்னெடுத்தேன். படத்துக்கு அதனுடைய தலைப்பு செவிலியர் கடவுள். அது பல விருதுகளை கூட வாங்கியிருக்கு. இப்போ பெரிய படம் இயக்குவதற்கான முயற்சியில் ஒரு முக்கியமான ஒரு பிஸ்னஸ் வணிக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு நடிகருக்கும் கதை சொல்லியிருக்கேன். இன்னொரு நடிகருக்கும் கதை சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். விரைவில் ஒரு இயக்குனராக வந்துடுவேன் அப்படின்ற நம்பிக்கை பெருளவில் இருக்குது. மிக்க மகிழ்ச்சி தம்பி, வாழ்த்துக்கள். உங்களை நான் சந்தித்த காலகட்டங்களில் இருந்து தமிழக அரசியல் களத்தில் ஒரு போராளியாகவும் நான் வந்து பார்த்துருக்கேன். இப்போ தமிழ் தேசிய உணர்வு, தமிழ் உணர்வு எந்த காலகட்டத்திலிருந்து உங்களுக்கு இருந்துச்சு? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னீங்கன்னா, ரொம்ப நேர்மையாக உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, விஜயகாந்த் சாரோட படங்களை நான் பார்க்கும் பொழுது அந்த கேப்டன் பிரபாரனாக இருக்கட்டும், அந்த புலன் விசாரணையாக இருக்கட்டும், அந்த ஏழை ஜாதியாக இருக்கட்டும், அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வசனங்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒரு ஈட்டி அந்த அல்லது ஒரு துப்பாக்கி முனையில் உள்ளது வெளியில் வர தோட்டாக்கள் மாதிரியான வசனங்கள்லாம் நிறையா வரும். ஸோ அப்போ இருந்தே எனக்கு வந்து விஜயகாந்த் சார்களோட படங்களை பார்த்து இந்த மண் மீதும் மக்கள் மீதும் ஒரு அளப்பரிய காதல் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பள்ளி பருவம் முடிந்து அப்புறமேல வந்துட்டு நான் விளம்பரத்துறைக்கு போகும் பொழுது அப்புறம் தான் இந்த புத்தகங்கள் படிக்கும் பொழுது தான் இனமான தலைவன் மேதகண்ணன் பிரபாகரன் அவர்களுடைய புத்தகங்கள் படிக்கும் பொழுது ஒரு தமிழ் தேசியம்னா என்ன, தமிழ் தேசிய பட்டுனா என்ன, இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான மேதகண்ணன் பிரபாகரன் அவர்கள் எவ்வளவாய் தன்னுடைய இன்னுயிரை கொடுத்திருக்கிறாரு. ஒரு சமூகத்துக்காக தன்னுடைய குடும்பத்தையே இழந்து ஒரு ஒட்டுமொத்த தேசத்திற்காக ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி, ஒரு தனி ஈழம் வேணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு 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 போர் யுத்தத்தை நடத்தி ஒரு அதாவது ஒரு மக்களுடைய வழியை அல்லது மக்களுடைய விடுதலைக்காக இப்படி ஒரு மாமனிதன் இந்த உலகத்தில் ஜனிப்பித்திருப்பானா? ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபிடல் காஸ்ட்ரோ, சே குவேரா, கார்ல் மார்க்ஸ், லெனின் அவர்கள்லாம் வந்து ஒரு தத்துவத்தை முன்னின்று வழிநடத்தி அவங்க வந்து அவங்களுடைய நாட்டுக்கு அவங்க சுதந்திரத்தையோ அல்லது வந்து மக்களுடைய விடுதலையை பற்றி பேசினாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு தமிழ் இன உணர்வு, அதாவது ஈழம் என்று சொல்லுகின்ற அந்த இலங்கை மண்ணினுடைய மக்களினுடைய வாழ்வியலுக்காக ஒரு ஆயுதப்படை, தரைப்படை, விமானப்படை எல்லா படையும் கட்டி ஒரு இனத்தினுடைய விடுதலைக்காக வந்து சிங்களவனை எதிர்த்து இந்த மண்ணிலே ஒரு தனி தேசம் வேண்டும் என்று சொல்லி ஒரு போர்க்கொடியை ஏந்தி ஒரு போர் ஆயுதத்தை தூக்கிய ஒரு மாபெரும் தலைவனை பற்றி நான் தெரிய ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு வந்து பாதையை தேடாதே உருவாக்கு அப்படின்ற வரி வந்து என்னை ரொம்ப வந்து உள்ள வழியை ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி ஓடாத மானும் போராடாத இனமும் மீண்டதாக சரித்திரம் இல்லை அல்லது மீண்டதாக வரலாறு இல்லை அப்படின்னு சொன்ன அந்த அண்ணனுடைய கோட்பாட்டினுடைய தத்துவ வரியாக இருக்கட்டும். அப்புறம் வந்து அநீதிகள் எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் என்னுடைய கால்கள் பயணிக்கும்னு சொல்லிச்சே தோழர் சே வர அற்புதமான ஒரு வரி. ஸோ அப்போ இருந்தே சின்ன வயசுல இருந்தே இந்த மண் மீதும் மக்கள் மீதும் ஒரு பற்று வந்ததுக்கு முதல் காரணம் இந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய படங்களும் ஒரு காரணம். அதான் அவர் தான் அப்படின்னு நான் மையப்படுத்தலை, அவருடைய படங்களும் அந்த சாராம்சமும் அதை நான் பார்த்து கிட்டத்தட்ட நான் விஜயகாந்த் ஐயாவுடைய படம் வெளியாச்சுன்னா அன்னைக்கு நான் வந்து பள்ளியை கட்டடிச்சிருவேன். புரியுது. என்ன காரணம்னா படிக்கிற காலத்திலேயும் என்ன காரணம்னா அந்த படத்தில் இருக்க வசனங்களை பூரா நான் அப்சர்வ் பண்ணுவேன். சரி, அப்சர்வ் பண்ணுவேன்னா ஒரு படத்தை ஒரு தடவை பார்த்தா வசனம் நிற்காது இல்லையா? அப்ப என்ன டிக்கெட் 50 பைசா 70 பைசா ₹1 தான் இருக்கும். எப்படியாவது வீட்டில் ஆட்டையை போட்டு போய் ஒரு படத்தை ஒரு 7 தடவை 8 தடவைக்கு மேலாம் பார்த்துருக்கேன். படத்தை பார்த்துட்டு வந்து கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ல ஸ்கூல்ல இருக்கும் பசங்கள்கிட்ட போய் ஏய் நிறுத்துறா இந்த மாதிரி எனக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி விஜயகாந்த் படம் கேப்டன் படம் 37 தடவைக்கு மேலே பார்த்துருக்கேன். கடைசியில் நான் விளம்பரங்கள் ஏதாவது பேசும்பொழுது கூட என்ன அறியாமே என்னுடைய இயல்பான குரலே விஜயகாந்த் குரலாக வந்துடும். ஓஹோ, விளம்பரங்கள் பண்ணும்போதே வந்து இப்போ வந்து ஒரு கட்சிக்கு விளம்பரம் பண்ணுறேன்னா என்ன எரியாமே அவருடைய குரலை வந்து எனக்கு வந்து ஒரு பாதிப்பு மாதிரியே வந்து இப்போ அவர் குரலை நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன். என்னை எழுப்பி ஐயா விஜயகாந்த் வசனம் 2 வசனத்தை பேசினா முடிஞ்ச வரைக்கும் ஒரு 70-75% வந்து நான் மேட்ச் பண்ணிடுவேன். இன்னொரு விஷயம், ஐயா விஜயகாந்த் ஐயா அவர்கள்ட்டே ஏவிஎம் ஆர்ஆர் ஸ்டுடியோவில் நான் டப்பிங் கலைஞர் பிறகு விருதகிரின்னு ஒரு படம், ஆமா அவர் முன்னாடியே இயக்குன படம்
அவர் இயக்குன படம். அன்னைக்கு நான் டப்பிங் கலைஞனா போயிருக்கேன். அவரை பார்க்கும்பொழுது அவ்வளவு புலங்காகிடும். அப்பேற்பட்ட ஒரு மனிதனை பார்த்துட்டு அவர் முன்னாடியே அவர் வாய்ஸ்லயே நான் பேசி காட்டி அவர்கிட்ட ஒரு கிளாப் கூட வாங்கியிருக்கேன். ஆமா, எப்படின்னா அவருடைய அவரு இமிடியேட் தான். மேடைகள்ல நான் வந்து ஒவ்வொரு ஆர்கெஸ்ட்ரா போனோம்னா அன்னைக்கு வந்துட்டு டப்பிங் கலைஞர்களுக்கு விட அன்னைக்கெல்லாம் டப்பிங் கலைஞர்லாம் யாருக்கும் தெரியாது. ஆனா மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னா ஒரு பாட்டை பிளே பண்ணிட்டு அப்பெல்லாம் ஃபிலிம் தான், ஃபிலிம் இருக்கும், ஒரு பாட்டு போட்டுட்டு அந்த பாட்டு ஃபிலிம் அந்து போயிடும். திடீர்னு வந்துருச்சுன்னா அதை ஒட்ட வைக்கிறதுக்கு டைம் ஆகும். இல்லைன்னா 3வது பாட்டுக்கு பதிலாக 16வது பாட்டு வந்துடும். அவங்க டான்ஸர் ரெடியா இருப்பாங்க, மேக்கப் போட்டு லேடிஸ் எல்லாரும். அந்த நேரத்தில் போது என்னைய உள்ள விட்டுருவான். உள்ள விடும்போது என்னன்னா அவருடைய படங்கள்லாம் வந்து இந்த கேப்டன் பிரபாகரன், இந்த ஏழை ஜாதி, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஏய் எவன்டா தலைவன், இந்த நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறவன் தான்டா தலைவன், இந்த மாதிரி ஏய் ஏழை ஜாதி மக்களுக்கான தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு, இந்த மண்ணை மக்களை நீ நினைச்சபடி சூறையாடிக்கிட்டு இருக்க, என்ன மீறி என் மண்ணுக்குள்ள எவனும் காலடி வைக்க முடியாதுடா, இப்படியே பேசி பேசி அந்த மாதிரி அப்படியே ஆனதுனால கடைசியில விஜயகாந்த் ஐயா மேல ஒரு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு எனக்கு. இப்போ அவருக்கு முன்னாடி நீங்க அவர் மாதிரியே வசனம் பேசி காட்டுறீங்க. ஐயா என்ன ஃபீல் பண்ணாரு அன்னைக்கு? ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி மறந்து போச்சு. அவர் இருக்க பிஸி ஷெட்யூல்ல டப்பிங் எடுக்க வரும்போது எப்படி இருப்பாங்க, அவர் டைரக்டராகவும் இருக்கிறாரு, நடிகராக இருக்காரு. பார்த்துட்டு ஓ அப்படியா நல்ல விஷயம் அப்படின்னாரு. ஆனா ஊர்ல தேர்தல் வந்துச்சுன்னா இப்போ ஏடிஎம்கேக்கு ஒரு வாய்ஸ் போடுவாங்க, டிஎம்கேக்குன்னா ஒரு வாய்ஸ் போடுவாங்க. நான் ஏடிஎம்கேக்கும் நான் தான் பேசுவேன், டிஎம்கேக்கும் நான் தான் பேசுவேன். வார்டு வளம்பெற வளமான தமிழகம் காண நாடு நலம்பெற நல்லாட்சி மலர்ந்திட உங்களது மகத்தான வாக்குகளை இப்படி பேசிட்டு வருவேன் ஒவ்வொரு தலைவர் பேரை சொல்லி. விஜயகாந்த் வந்து அப்ப இப்பதான் கட்சி களத்துல இறங்குறாரு, முரசு சின்ன அவருக்கு கொடுத்துடுறாங்க. அப்ப வந்து இப்ப ஏடிஎம்கே டிஎம்கே ஒரு ரெக்கார்டிங் ஒரு கேசட்ல நான் போட்டு கொடுத்தேன்னா எனக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் அப்படி கிடைக்கும். ஆனா விஜயகாந்த் வாய்ஸ்ல நான் இமிடேட் பண்ணா அவன் கொடுக்கறது 5000 கூட கொடுத்துருவான். ஆமா, இப்ப உதாரணத்துக்கு ஒரு வேட்பாளர் பேர் இருக்கு, அவர் பேரை வச்சுட்டு இப்ப வந்து அந்த லோக்கல்ல வந்து வார்டு கவுன்சிலர் எலெக்ஷன்லாம் வரும். அப்ப வந்துட்டு 16வது வார்டினுடைய வெற்றி வேட்பாளர் அப்படின்னு நம்ம அவர் பேரு அந்த தேதியை சொல்லுவோம். அப்படி பேசிட்டே வரும்போது உங்களை நம்பி இந்த கம்பம் 33 வார்டுலையும் 18 வார்டுல தேமுதிகல இருந்து கட்சி தரமா என் தம்பிகளை நிப்பாட்டி இருக்கேன். உங்க சின்னம் முரசு சின்னம், இந்த மண்ணை மக்களை காக்குற என்ன மாதிரி அண்ணன் இருக்கிற போது இந்த தம்பிகளை நீங்க உற்சாகப்படுத்தி கொள்ளையடிக்கிற சூறையாடுற அதிமுக திமுக எல்லாத்தையும் தூக்கி போட்டு உங்களை நம்பி நான் வந்திருக்கேன். உங்க சின்னம் முரசு சின்னம் வரட்டுமா, இப்படி நான் பேசி பதிவு பண்ணா ஒரு 5000-10,000 கிடைக்கும். அப்படி ஒரு காலமெல்லாம் போய் சரி இப்ப சென்னையில வந்து சரி ரைட்டு. அதாவது இதனுடைய நீட்சி தான் அது தொடர்ச்சி அங்க புரியுது. ஸோ அந்த கலை பயணம் அப்படியெல்லாம் இருந்ததுனாலதான் இன்னைக்கு வந்து ஒரு மாபெரும் இயக்குனர் பூமணி படம் ஐயா இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசை வண்ணத்துல அன்னைக்கெல்லாம் வந்துட்டு களஞ்சியம்ன்ற போது அந்த எழுத்தே ஒரு அந்த இப்போ எழுத்து இயக்கம் அப்படின்னு போடும்போது அதில் கதை திரைக்கதை வசனம் போடும்போது ஒரு பேரில் வரும். ஆனால் உங்களது மட்டும் அப்படி வெட்டி இருக்கும், கா ஒரு மாதிரி இருக்கும், லா ஒரு மாதிரி இருக்கும், ஜி ஒரு மாதிரி, சி ஒரு மாதிரி அப்படி இருக்கும். அது பார்க்கும்போது ஒரு ஆர்ட் பண்ண மாதிரி ஏதோ ஒரு அந்த காலத்துல. இப்போ இன்னைக்கு வந்து கணினி பொறி இருக்கு, நம்ம ஒரு ஃபாண்ட்ல பேரை வச்சோம்னா என்ன வேணாலும் வரும். ஆனால் அப்பவே இன்னும் எனக்கு நினைவு இருக்கு பாருங்க, ஒரு மாதிரி வெட்டி இருக்கும், கா ஒரு மாதிரி கொத்தி இருக்கும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இன்னைக்கு நீங்கள் வைத்து நடத்தக்கூடிய இந்த சோழன் சொல்வீசி நிகழ்ச்சியில் உள்ளபடியே நான் வந்து என்னையும் மதித்து என் உணர்வுகளை புரிந்து கொண்டு நீங்கள் நேர்காணல் எடுத்தது உண்மையிலே எனக்கும் உள்ளபடியே மகிழ்ச்சி, அண்ணனை சந்திச்சதில் மகிழ்ச்சி. அதாவது இப்போ சமீபத்தில் உங்களுடைய ஒரு பேச்சு வந்து உலக அளவில் வந்து மிகப்பெரிய வைரல் ஆச்சு. அது குறிப்பாக வந்து தம்பி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் குறித்த ஒரு பேச்சு வந்து ஒரு பெரிய வைரல் ஆச்சு. அதை பற்றி சொல்லுங்க தம்பி. நல்ல ஒரு அற்புதமான ஒரு கேள்வி. நீங்கள் கேட்ட கேள்வியில் ரெண்டு புரிதல் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை பற்றி பேசணுமா, இல்லை நடிகர் விஜய் அவர்களை பற்றி நான் கருத்துக்களை பரிமாறணும்? முதல்ல நடிகர் விஜயை பற்றி சொல்லுங்க. அதாவது ஒரு நல்ல நடிகர், ஒரு மகத்தான நடிகர். அதாவது ஒரு காலத்தில் அந்த நாளைய தீர்ப்பு, மாண்புமிகு மாணவன் அந்த படமெல்லாம் வரும்பொழுது இவன்லாம் நடிக்க வந்தானா, இவன்லாம் ஒரு முகரக்கட்டையா, இவனெல்லாம் ஒரு மூஞ்சியா, இப்படிலாம் நடிக்க தெரியல, ஆட தெரியல அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்து இன்னைக்கு ஒரு தமிழ் சினிமாவில், ஏன் இந்திய சினிமான்னு கூட நம்ம ஒப்பிட்டு சொல்லலாம், ஒரு ஐயா ரஜினிகாந்துக்கு பிறகு வணிக ரீதியாக வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகன். அதாவது மகா கலைஞன் அப்படின்னு நான் சொல்ல முடியாது, ஒரு நடிகன். அப்பேற்பட்ட நடிகன் இன்னைக்கு வந்து அவருடைய 49வது படம் ஜனநாயகன் அப்படியே ஆரம்பித்து அப்படியே போயிட்டுருக்கு. நான் விஜயை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி விஜயோட அப்பாவை பற்றி நான் சொல்லி ஆகணும். சரி. ஐயா எஸ்ஏசி வந்து அவர்கள் வந்து ஒரு நல்ல மனிதர். முதல்ல வந்து ரொம்ப மனிதாபிமானம் உள்ள மனிதர், ரொம்ப மென்மையாக பேசக்கூடிய
ஒரு மனிதர். இயக்குனர் இயக்குனர் எஸ். இன்னைக்கு வந்து நான் ஒரு படம் 2 படம் பண்ணிட்டு நான் புரட்சி இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த புரட்சி இயக்குனர் அப்படின்ற அந்த சொல்லுக்கும் அந்த அடையாளத்துக்கும் 100க்கு 100 பொருந்தக்கூடிய ஒரு நபர், மதிப்பிற்குரிய நான் நேசிக்கின்ற ஐயா எஸ் அவர்கள் தான். ஏன்னா கேப்டனை வைத்து கிட்டத்தட்ட 17-18 படங்கள் அவரை வைத்து தொடர்ச்சியாக இயக்கி பெரிய பெரிய வெற்றிகளை கொடுத்திருக்கிறார். நான் ஏன் விஜயை பற்றி பேசுவதற்கு முன்பதாக நான் அப்பா எஸ் நான் அப்பானே சொல்லிடுறேன். என்னுடைய கதை விஷயமா அவரை போய் சந்திச்சு இதில் ஒரு ஜட்ஜு கேரக்டர் ஒன்று இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். நான் நின்றுட்டே தான் பேசினேன். அப்படிங்கும்போது அவர், குணா சார் உட்காருங்க, இந்த சார் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். நான் அவரை விட வயதில் சின்னவன், சினிமா துறையிலே அனுபவத்திலையும் நான் கம்மியான ஒரு நபர். ஆனால் உட்காருங்க சார், எனக்கு சங்கோச்சப்பட்டுக்கிட்டு ஒரு பெரிய இயக்குனர், இதை காட்டிலும் விஜயோட அப்பா அப்படின்ட்டு நான் அங்கே ஓரமாக நின்றுட்டே இருக்கேன். அவர் உட்காருங்க சார்னு சொல்லி, என்ன மாதிரி கதாபாத்திரம், நான் என்னவா பண்ணணும் அப்படிங்கும்போது, இந்த மாதிரி நான் ஒரு சப்ஜெக்ட் வச்சுருக்கேன், இதில் ஒரு ஜட்ஜு கேரக்டர் இருக்குது அப்படின்னு அந்த லைனு அந்த வசனத்தெல்லாம் சொல்லும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, இதை நீங்கள் எப்போ வேணாலும் படமாக பண்ணுவீங்க, அன்னைக்கு நீங்கள் படமாக பண்ணீங்கன்னா இந்த ஜட்ஜு கேரக்டர் நான் தான் பண்ணுவேன், சம்பளமே எனக்கு வேண்டாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்துருந்தா குணா சார், நீங்கள் யாரோ ஒரு இயக்குனராக இருப்பீங்க, என்னோட உதவி இயக்குனராக உங்களை சேர்த்துக்கிட்டு இருப்பேன். இப்போவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அடுத்து ஒரு படம் பண்ண போகிறேன், கதை எழுதிட்டு இருக்கேன், முடிஞ்சால் நீங்கள் வந்து எனக்கு வசனம் எழுதி கொடுங்கன்றார். எப்பேற்பட்ட ஒரு மனிதர், எப்பேற்பட்ட வசனங்களுக்கு சொந்தக்காரர், அப்படி வயசிலும் சரி அனுபவத்திலும் சரி பொருளாதாரம் எல்லாத்திலையும் மேம்பட்டு இருக்கிற ஒரு மனிதர், ஒரு எளிய பிள்ளை, ஒரு எளிய மகன், ஒரு தமிழை பேரன்பு உண்டு நேசிக்கிற ஒரு மகனை உதவி இயக்குனராக வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லுவதற்கு ஒரு மனசு வேண்டும். நிச்சயமா. ஆனால் தந்தை, நம்ம சொல்லுவோம் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் தந்தை ஒரு சினிமா துறையிலும் சரி பொது வாழ்விலும் சரி ஒரு மதிக்கத்தக்க ஒரு மாண்புமிக்க ஒரு மனிதராக இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கிறார். நன்றி அப்படின்ற வார்த்தைக்கு முழு தகுதியும் பெற்றிருக்கக்கூடியவர் ஐயா எஸ் அப்பா எஸ். ஆனால் இந்த நன்றி என்ற வார்த்தை, இந்த வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாம ஒரு தற்குறித்தனமா தன்னுடைய பயணத்தை கால் போன போக்கில போய்கிட்டு இருக்கிற ஒரு நடிகர் தான் விஜய் அவர்கள். நீங்க தப்பா நினைக்க வேண்டாம், நான் தற்குறின்னு சொல்றேன் அப்படின்னு. நீங்க எதுவும், ஏன்னா என்னை விட வயசுல பெரியவர், அவர் அனுபவத்துல பெரியவர். எதை வச்சு நீங்க வந்து அவர் ஒரு நன்றி கெட்டவர்னு சொல்றீங்க? எதை வைத்து சொல்லுங்க சார், நல்ல அற்புதமா உள்ள வந்தீங்க. இப்ப எஸ் அப்பா ஒரு 10-15 படங்கள் பண்ணிட்டு அவர் ஒரு டைம்ல சோர்ந்து போறாரு, பொருளாதார ரீதியாக அவர் முடக்கப்பட்டு கொள்கிறார். எப்படி? படம் சரியா போகல. அதாவது தன்னுடைய மகனை வைத்து தொடர்ந்து மாண்புமிகு மாணவன், நாளைய தீர்ப்பு, சந்திரலேகா, ரசிகன், இந்த மாதிரி படங்கள்லாம் படம் சொல்ல முடியாது. அது வந்து கொஞ்சம் கொச்சத்தையும் சொல்லணும். எப்படின்னா அது வந்து எல்லாமே ஒரு ஃபிலிம் மாதிரி தான் இருக்கும். நாங்க பார்த்த வரைக்கும் ஒரு செமி அடல்ட் கண்டென்ட் ஃபிலிம் அப்படியே தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நல்ல கதைகளை அவர் எடுத்தவர் கேப்டன் விஜயகாந்தை வச்சு அவ்வளவு வெற்றி படங்களை கொடுத்த புரட்சிகரமான இயக்குனர். அவரால் அடுத்த ஜெனரேஷனை தொட முடியல, ஃபீட் பண்ண முடியல. அப்ப தம் மகனை களத்துல இறக்கணும்னு நினைக்கும் பொழுது வியாபார யுக்தியை கையாளுகிறார். அது ஒன்றும் தவறுன்னு நான் சொல்லல. அப்ப ஒரு பொருளை நம்ம ப்ராடக்ட் பண்றோம், அது வெளியில போய் விற்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக இந்த மாதிரி சங்கவி, விஜய் அவங்க பழைய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வல்கரா தான் இருக்கும். அப்படிலாம் எடுக்கிறாரு விஜய். அப்பொழுது ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்போ ஒரு கட்டத்தில் பொருளாதார ரீதியாக எல்லா சொந்த பணத்தை போட்டு முடங்கிட்டாரு, கடலில் இருக்கிறாரு, கஷ்டத்தில் இருக்கிறாரு. இப்போ நான் சொல்ற போற விஷயம் அல்லது இதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயம் நான் சொல்லலை. அப்பா எஸ் அவர்கள் சொன்ன விஷயங்கள், அவரோடு நான் கேப்டன் பிரபாரன் இசை வெளியிட்டு விழாவில் அந்த மேடையில் ஒரு பார்வையாளர் இருந்தேன். அப்போ அவர் விஜயகாந்த் அவர்களை பற்றி சொன்ன உண்மை சம்பவம் காணொலி வேணா இதில் இருக்கு, நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். எல்லா விஜயகாந்த் ரசிகர்களுக்கும் தெரியும், விஜய் ரசிகர்களுக்கும் தெரியும். அப்போ ஒரு மேடையில் அந்த 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 வெளியீட்டு விழாவில் சொல்றாரு, நான் என் மகனை வைத்து நஷ்டமடைந்து போயிட்டேன். அப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னு நினைக்கும் போது நானும் சோபாவும், அதாவது விஜயோட அம்மாவும் சோபாமாவும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. கலந்துரையாடல் வைக்கும் பொழுது, என்னங்க இப்படி சோர்வடைஞ்சிட்டீங்க, நீங்கள் எந்த நடிகரை, நீங்கள் எவ்வளவோ படங்கள் பண்ணியிருக்கீங்க, யாராவது ஒரு நடிகரை பார்க்க மாட்டேன்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க, ஏன் நம்ம விஜயை கேட்டு பார்க்க வேண்டியதானே? விஜய் மீன் விஜயகாந்த் ஐயாவை கேப்டனை விஜய்னு அவங்க செல்லமாக கூப்பிடுவாங்க. அப்போ ஒரு யோசனை அம்மா சோபா அவர்கள் சொன்னதன் பேரில் இவர் அலைபேசியில், இன்னைக்கு செல்போன் கிடையாது, அன்னைக்கு அதில் பேசுகிறாங்க, லேண்ட்லைனில். அதில் பேசும்பொழுது, நான் உன்னை பார்க்க வரணும் விஜய் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் வர வேண்டாம், நான் உங்களை பார்க்க வரேன்னு குளிச்சு ரெடியாகி 10 நிமிஷத்துல எஸ் அப்பா வீட்டுக்கு வந்துடுறாரு விஜயகாந்த். எவ்வளவு பெரிய ஒரு இன்னைக்கு இருக்க நடிகர்களை நீங்களும் அத்தனை ஒரு 6-7 படங்கள் பண்ணியிருக்கீங்க, வெற்றி பட இயக்குனர், இளையராஜா ஐயாவோடு ரொம்ப நெருங்கிய தொடர்புடைய ஒரு இயக்குனர். இப்படி இருக்க காலகட்டத்தில் வந்து ஒரு இயக்குனர்
தன்னை வைத்து படம் எடுத்திருக்கிறார். வியாபார ரீதியாக அந்த படம் நிறையா போயிருக்கு. இதெல்லாம் தாண்டி கேப்டன் ஒரு மனிதாபிமானத்தோடு, அன்பு உள்ளத்தோடு, தமிழன் என்கின்ற உணர்வோடு அவரை அலைய விடாம, அவர் சூழ்நிலை புரியுது. நான் உங்கள்கிட்ட பேசணும், ஒரு உதவி வேணும்னு கேட்கிறாரு. கேட்கும்போதே அதாவது புரிதல் இருக்கு இல்லையா? இப்ப என்னுடைய குரல்ல வந்து அண்ணன்ட்ட பேசும்பொழுது, கலைஞனே வணக்கம்ண்ணே, நல்லா இருக்கீங்களாண்ணே, அண்ணே அண்ணன் நான் பார்க்கவே முடியலண்ணே, அப்படி பேசுகிறோம். அண்ணே வணக்கம்ண்ணே, உங்களை ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்கணுண்ணே அப்படிங்கும்போது என்னுடைய குரல் இந்த தன்மையை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அப்போ தம்பிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, சரி தம்பி உடனே வாங்க. இதை மனசில் கேப்டன் வச்சுக்கிட்டு அவ்வளோ பெரிய டைரக்டரு குரல் தாழ்வா இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு போகிறாரு. இந்த மாதிரி சம்பவம் நடக்குது, இப்படி சொல்கிறாங்க. சொல்லி முடித்த பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, சரி ரைட்டு, நான் விஜய்க்காக நடிக்கலை, நான் உங்களுக்காக இந்த படத்தில் நான் நடிக்கிறேன்னு சொன்ன படம் தான் செந்தூர பாண்டி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் யாருமே தெரியாது. அவர் வந்து ஒரு நடிகர் அப்படி அப்கமிங்ல வந்துகிட்டு இருக்கிறாரு. அப்பா எஸ்ஏசி இயக்குனராக இல்லை என்று சொன்னால் விஜய்ன்ற ஒரு நபர் இந்த உலகத்துல நம்ம எல்லாம் இப்ப பேச முடியாது, பார்த்திருக்க கூட முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்க சினிமா காலத்துல புரியுது. இன்னைக்கு அப்படி பார்த்திருந்தா அப்ப பாரதி ராஜாவோட மகனால வர முடியல, பாக்கியராஜாவோட மகனால வர முடியல, வாசு ஐயாவோட வர முடியல, இப்படி நிறைய பேரை சொல்லிட்டே போலாம். இப்படி இருக்க சூழ்நிலை, இந்த சூழ்நிலையை அவர் உணர்ந்து ஒரு மனிதாபம் கொண்டு ஒரு தாய்மானவனாக இருந்து அந்த படத்தை நடிச்சு கொடுக்குறாரு. நடிச்சு கொடுத்ததுக்கு எந்த விதமான சம்பளமும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. ஓஹோ, செந்தூர பாண்டி ஆமா, எந்த சம்பளமும் சம்பளம் பெற்றுக்கொள்ளல. எஸ்ஏசி அதாவது விஜயோட அப்பாவே மேடையில சொல்லியிருக்காரு, நிறைய காணொலியில் இருக்கு. சரி, ஆனால் சம்பளம் வாங்காம அவர் நடிச்சு கொடுத்து இந்த படம் அப்ப இன்னைக்கு என்னன்னா, ஒரு விஜய் அப்படின்ற நடிகர் யாருக்கும் தெரியல. அப்ப கேப்டன் விஜயகாந்த் வந்து அப்ப மாஸ்ல இருக்காரு. ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த், இந்த 3 பேரும் தான் பீக்ல இருக்காங்க. அப்படிங்கும் போது இவரோட இருக்கும் பொழுது பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி விஜயகாந்த் வந்து கேப்டன் ஒரு பூ, பக்கத்துல வந்து விஜய் ஒரு நாரு. அந்த படம் சூப்பர் ஹிட் ஆனதுல பிறகுதான் அப்புறம் பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை, இப்படி எல்லாம் வளம் வருது. நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, அப்பேற்பட்ட ஒரு நன்றி உள்ளம் கொண்ட, ஒரு மனிதாபிமானம் கொண்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு எண்ணம் இருக்க போயிட்டு இந்த தம்பி, அன்னைக்கு தம்பி அதாவது விஜய் அவர்களை உருவாக்கி இன்னைக்கு உச்சபட்ச நடிகர் அப்படின்னு சொல்ற விஜயை கொண்டு வந்தார். ஆனால் இந்த விஜய் அவர்கள் அப்பா வந்து பழைய நினைவுகளை சொல்றாரு, சொல்லிட்டு வந்துட்டு சம்பளம் வாங்கலன்னு சொல்றாரு. சம்பளம் வாங்கல, படம் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு, எனக்கு பணம் வந்துருச்சுன்னு சொல்றாரு. நீ பணமா வேண்டாம், வாங்க மாட்டேன்னு சொல்லி பக்கத்துல ஏதோ அவர் சொந்தமா வச்சிருந்த இடத்த கொடுத்ததாகவும் சொல்றாரு. அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு தெரியல, ஆனா இதுவும் அவரே சொன்னதான். சம்பளம் வாங்கல விஜய் கடைசி வரைக்கும், ஆனால் நான் வெறுமையா இருக்க வேண்டாம், படத்துல நல்ல லாபம் வந்திருக்கு, அதனால நான் பக்கத்துல எனக்கு ஒரு கொஞ்சம் இடம் இருந்துச்சு, அந்த இடத்த நான் விஜயகாந்துக்கு பத்திரம் முடிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு பக்கம் போட்டோம். ஆனால் இப்ப நன்றி அப்படின்ற வார்த்தையை நீங்க கேட்டதுக்காக சொல்றேன். அப்பேற்பட்ட புரட்சி இயக்குனர் அவருக்காக கேட்ட ஒரு வார்த்தைக்காக அன்னைக்கு நினைச்சிருந்தா விஜயகாந்த் ஐயா மறுத்திருக்கலாம். பல படங்கள் அவர் நடிச்சிட்டு இருக்கக்கூடியவர். ஒரே ஷெட்யூல்டா ஒரே காலத்தை ஒரு 20 நாள் தொடர்ச்சியா கொடுத்து அந்த படத்தில் நடிக்க வச்சு எஸ் சந்திரசேகர் அப்படின்ற ஒரு இயக்குனரையும் அவருடைய மகன் விஜயையும் இன்னைக்கு உருவாக்கி கொண்டு வந்த மாபெரும் பங்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு உண்டு. அந்த நன்றியை அப்பா மறக்கவில்லை. ஆனால் அந்த நன்றியை, அந்த பலனை அடைந்து விட்டு இன்று நன்றி என்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாத ஒரு மனிதனே இல்லைங்க விஜய் அவர்கள். என்னடா அப்படி மனுஷனே இல்லை அப்படின்னு சொல்றீங்கன்னா, நீ விஜய் நினைச்சிருந்தா நீ வந்து இன்னும் கஷ்டப்படும் பொழுது செந்தூர பாண்டியில ஒரு கேப்டன்ற ஒரு ஆளுமையை கொண்டு வந்து நடிக்க வச்சு இன்னைக்கு நீ பேர், புகழ், பணம், இன்னைக்கு அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்கிட்டு இருக்க விஜய், அதே கேப்டனோட வாரிசு 2 வாரிசுல ஒரு சண்முக பாண்டியனை ஏன் நீ நடிக்க வைக்கல? நீ நடிச்சிருந்தா நடிக்க வச்சிருக்கலாம்ல. அப்ப உன்னுடைய அந்த சுயநலம், அதாவது எவனுமே வளரக்கூடாது அப்படின்ற எண்ணம், அந்த எண்ணம் இருக்க போய்த்தேன் நீ விஜயகாந்தோட பையனை நீ வந்து ஒரு படத்துல கூட நடிக்க வைக்கல. நடிக்க வச்சிருந்துருக்கலாம்ல. நிச்சயமா எவ்வளவோ படங்கள். அதே மாதிரி அவர் உடல்நிலை சரியில்லாத காலகட்டத்தில் அதை சொல்ல மறந்துட்டேன். இப்ப பையனை நடிக்க வைக்கல. பையன் இப்ப கேப்டன் அவர்களுக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருந்தாலும் கூட அவங்க நினைச்சா கேப்டன் சினி கிரியேஷன்ல நிறைய படங்கள் எடுக்கலாம். அப்படி 2-3 படம் எடுத்தாங்க, சரியா போகல. இன்னைக்கு இருக்க சினிமா வேற மாதிரி இருக்கு. அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? உன் அண்ணன் விஜய்னு என் அண்ணன் கேப்டன் சொல்ற, எங்க மதுரை மாநாட்டில் வச்சு சொல்ற. 2வது மாநாட்டில் நீ முதல்ல வச்ச மாநாடு வந்து விக்கிரவாண்டியில இப்ப கேப்டன் விஜயகாந்த் உனக்கு கண்ணுக்கு தெரியல. ஆனா மதுரை மண்ணுல நீ கேப்டன் விஜயகாந்த் பேர சொல்ற. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன கோமால இருந்தாரா விஜய்? இல்ல நான் கேட்கல, பப்ளிக் கேட்கிறான், அவர் ரசிகர்கள் கேட்கிறான், விஜயகாந்த் ரசிகர்கள் கேட்கிறான். அவர் நினைச்சு என்னுடைய ஆதங்கம், எனக்கும் விஜய் அவர்களுக்கும் தனிப்பட்ட பகையோ வன்மமோ எதுவும் கிடையாது. நான் விஜய் மீது பேரன்பு வைத்திருக்கிறேன். ஒரு நல்ல நடிகனாக அவரை நான் ஏற்றுக்கொண்டிருக்கேன். அவர் படங்களை பலமுறை பார்த்திருக்கேன்.
அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு கேப்டன் உடல்நிலை சரியில்லாமல் ஒரு 4.5 வருஷம் வீட்டிலேயே கிடக்கிறாரு. என்ன ஷூட்டிங்கில் வேணாலும் இரு, எங்கே வேணாலும் இரு, ஒரு நாள் வந்து அவரை பார்த்துருந்தேன், அந்த ஆன்மா சாந்தி அடைஞ்சிருக்கும்ல. நிச்சயமா நிச்சயமா. காசு பணம் கொடுக்க வேணாம், நீ எதுவுமே கொடுக்க வேணாம், அவர் மருத்துவ செலவு பார்க்க வேணாம், இறைவன் அருளால் அவர் நல்லா இருக்கார். ஆனால் இந்த அன்புன்றது, இந்த மனிதம்ன்றது, இந்த மனித நேயம்ன்றது, இந்த அறம்ன்றது எங்கே ஒன்று இருக்கு? அப்போ அறம் இல்லாமல் மனித நேயம் இல்லாமல் ஒரு சுயநலமாக வாழ்கிற விஜய் இப்போ வந்துட்டு ஏன் கேப்டன் விஜயகாந்த் பெயரை நீ யூஸ் பண்ற அப்படின்னு தான் நான் கேட்கிறேன். நான் மட்டும் கேட்கல, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடே கேட்குது. அப்போ நீ வந்து நடிகனாக இருக்கும் பொழுது கேப்டன் பெயரை நீ பயன்படுத்தல. அதே மாதிரி அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு 4.5 வருஷம் வந்து வீட்டில் இருக்கிறாரு. எவ்வளவோ பெரிய தலைவர்கள் நடிகர்கள் எல்லாரும் போய் பார்க்கறாங்க. ரஜினிகாந்த் எல்லாரும் நம்ம ஒவ்வொரு பேரா சொல்ல வேண்டாம், எல்லாரும் அவரால் வாழ்ந்தவர்கள், அவரால் பயனடைந்தவர்கள், அவரை வைத்து இயக்கிய இயக்குனர்கள் எல்லாரும் பார்க்கிற பொழுது அவரை வைத்து வாழ்ந்த நீங்கள், அதாவது விஜய் ஏன் பார்க்கவில்லை? அப்ப எவ்வளவு பெரிய சுயநலம் இருக்குதுல. இப்ப மட்டும் அரசியலுக்காக பேரை பயன்படுத்துற இது முழுக்க முழுக்க அரசியலுக்கு தான். அப்ப உடல்நிலை சரியில்லாத போது பார்க்காத விஜய் இப்போது வந்து மதுரை மாநாட்டிலே என் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அப்படின்றாரு. அதே மாதிரி இன்னொரு தகவல் உங்களுக்கு சொல்றேன். அப்ப அவருடைய பிறந்த நாள் வந்து ஆகஸ்ட் 25. அவர் வந்து ஒரு நியூஸ் கொடுத்திருக்கிறாரு. நீங்கா நினைவில் வாழும் அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வணக்கத்துடன் பிறந்த நாள் வாழ்த்துகள், தாவேகா தலைவர் விஜய். ஓகே, இதுவரைக்கும் எத்தனையோ முறை கேப்டன் அவர்களுக்கு பிறந்த நாள் வந்திருக்கிறது. அப்பையெல்லாம் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லாத நீங்க விஜய், அப்பையெல்லாம் உடல்நிலை சரியில்லாம பார்க்காத விஜய், என்று கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷத்துல 2 மாநாடு, 2 மாநாடுமே ஒரு தற்குறித்தனமான ஒரு மாநாடு. அதாவது வெற்றிமாறன் விடுதலை படத்துல ஒரு வசனம் கூட எனக்கு நினைவுக்கு வருது. தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களைத்தான் உருவாக்குறவே தவிர நல்ல கொள்கைகளை உருவாக்க முடியாதவர்கள். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கட்சி ஆரம்பிச்சு இப்பொழுது நீ விஜயகாந்த் பெயரை பயன்படுத்துவதற்கு காரணம் என்னன்னா, விஜயகாந்த் மேல அனுதாபப்பட்டா இந்த விஜயகாந்த், அதாவது தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய வாக்குகளை நாம் பிரித்து விட்டு நேரா சிஎம்மா போய் ஆயிரலாம் அப்படின்ற ஒரு முட்டாள்தனமான ஒரு சிந்தனை, ஒரு முட்டாள்தனமான ஒரு பார்வை. அரசியல்னா என்ன, களம் என்ன, உன்னுடைய கோட்பாடு என்ன, உன்னுடைய தத்துவம் என்ன, உன்னுடைய அரசியல் வழிகாட்டி யாரு, உன்னுடைய காட்ஃபாதர் யாரு? இப்ப நேத்து கூட ஏதோ ஒரு சுற்றுப்பயணத்துல சொல்றாரு, ஈழத்தமிழருக்கு நான் விடுதலை வாய்த்தேன். ஈழம்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? மேதகு வாழ்க்கை வரலாறு தெரியுமா? அந்த தலைவனுடைய பெயரை உச்சரிப்பதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது, என்ன அருகதை இருக்கிறது மிஸ்டர் விஜய்? இல்ல அவர் ஸ்டைலே கேட்போம், வாட் ப்ரோ, இட்ஸ் ராங் ப்ரோ. இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக, இனத்தினுடைய விடுதலைக்காக கொத்து கொத்தாக 1 லட்சம் பேரை சிங்கள ராணுவம் அடித்து நொறுக்கி கொலை செய்தார்கள். அந்த நேரத்துல எங்க போயிருந்த நீ? ஒரு கையெழுத்து போடுவதற்காக விசிகா சார்பாக அண்ணன் வன்னியரசு அவர்கள் கூட போயிருக்காரு, காணொலியில பார்த்தேன். கையெழுத்து போட முடியாது, படப்பிடிப்பில் இருக்கிறார் என்று சொல்லி நீ வந்து அவாய்ட் பண்ண. அன்னைக்கு ஈழத்தின் மீது உனக்கு என்ன பற்று இல்ல? அன்னைக்கு ஈழத்துல ஒரு குரல் கொடுக்கல. இது மட்டுமா, எவ்வளவோ பிரச்சனை. இப்ப நம்ம பேசணுமா, அது அரசியலா மாறிடும். வந்து ஐயா நான் ஏன் நன்றின்றதுக்கு நம்ம எவ்வளவு நன்றியை பத்தி நிறைய பேசணும். அப்ப அப்பேற்பட்ட ஒரு நன்றி உள்ளம் கொண்ட கேப்டனுக்கு நன்றினா என்னன்னு ஒரு அர்த்தமே தெரியாத ஒரு விஜய் சண்முக பாண்டியனுக்கு ஒரு வாக்கியை கொடுக்காம இன்னைக்கு நீ மதுரையில் நடந்த மாநாட்டில் ஏன் விஜயகாந்த் அவர்கள் பெயரை உச்சரிக்கிற? உனக்கு விஜயகாந்த் பெயரை உச்சரிப்பதற்கு எந்த தகுதியும் கிடையாது. விஜயகாந்த் பெயரை உச்சரிப்பதற்கு ஒரே ஒரு மனிதர் தான், அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகரனுக்கு மட்டும்தான் உண்டு. அவர் அந்த நன்றி உணர்வோடு இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கிறாரு. அண்ணன் இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கிறாரு. பொது மேடைகள்ல செய்த உதவிகளை பொதுமக்கள்கிட்ட பேசுறாரு. இப்ப ஒண்ணுமில்ல, உச்சபட்ச நடிகர்ன்ற 250 கோடி சம்பளம்ன்ற நீ விஜய் அவர்கள் இந்த சினிமா துறைக்கே வர்றேன், நீ சினிமாவுக்காக என்னத்தை சாதிச்சிருக்க? இல்ல நடிகர் சங்கத்துக்காக நீ என்ன செஞ்சிருக்க? இல்ல நலிந்த கலைஞர்களுக்காக நீ என்ன செஞ்சிருக்க? ஏதோ வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு வீட்டுல பனையூர்ல கூப்பிட்டு ஏதோ அரிசி பருப்பு கொடுத்துட்டு போனா நீ தலைவராயிர முடியுமா? யார் தலைவன்? மெழுகுவர்த்தி போன்று தன்னை உருக்கி வெளிச்சத்தை தருபவன் தான் தலைவன். பாக கரைந்து பிறருக்கு சுவை கொடுக்கவன் தான் தலைவன். இதை சொல்லும் போது எனக்கு ஒரு விஜயகாந்த் வசனம் கூட வருது. எவன்டா தலைவன்? இந்த நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறவன் தான்டா தலைவன். நாசப்படுத்துறவன், சேதப்படுத்துறவன், களங்கப்படுத்துறவன், நேத்து கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு தலைவன் சொல்றவன், நான் தான் சிஎம்னு சொல்றவன்ல கோட்டைக்கு போக முடியாது. நீங்க போக வேண்டிய இடம் சென்ட்ரல் ஜெயில், வேலூர் ஜெயில், பாளையங்கோட்டைக்குடா. அது விஜய்க்கு பொருந்தும். பாளையங்கோட்டை சார்ஜ் கோட்டையை பிடிக்க மாட்டாரு, பாளையங்கோட்டை கூட பிடிப்பாரு. புரியுது. இப்ப வந்த நடிகர் விஜய் சேதுபதி, பாய்ஸ் மணிகண்டன் ஒரு நடிகர், அவர் பாய்ஸ்க்கு அப்புறம் நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் மன ரீதியாக ப்ராப்ளம், ஏதோ ஒரு உளைச்சல், பட வாய்ப்பு இல்லை. அவருடைய பேட்டியை ஏதோ ஒரு சேனலில் பார்த்துட்டு விஜய் சேதுபதி அவரை கூப்பிட்டு மகாராஜா அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரை அவருக்கு கொடுத்து அவனுக்கு ஒரு வாழ்க்கையை தீபத்தை ஏற்றி வைக்கிறார். விஜய் சேதுபதி கலைஞன், விஜய் சேதுபதி ஒரு நல்ல நடிகன், ஆனால் அதை தாண்டி அவன் ஒரு நல்ல மனிதன். அந்த நல்ல எண்ணம் இருக்க போய் தான் நலிந்த கலைஞனை
அவனுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறான். நீ இவ்வளவு கோடி ரூபாய் சொத்து வச்சு நீ எத்தனை நடிகர்களை உருவாக்கியிருக்க? ஒருத்தனை சொல்லு. விஜயால் உருவாக்கிய நடிகன், விஜயால் வீடு வாங்கிய நடிகன் நீ ஒரு ஆளை காட்டு. சினிமாவில் இவ்வளவு கோடியை சம்பாரிச்சு நீ ஒரு தாய் வீடுன்னு சொல்ற சினிமாவுக்கே நீ எதுவும் செய்யலனா இந்த நாட்டுக்கு என்ன மை தண்ணி கிழிச்சிருவேன்? இந்த நாட்டுக்கு என்னத்தை செய்வேன்? என்ன செய்ய முடியும் உன்னால? உன் பின்னாடி ஒரு 5000 பேர் 10,000 பேர் இந்த கூட்டமெல்லாம் நாளைக்கு ஓட்டா மாறுமா? ஓட்டா மாறாது. அது தற்கொலையுடைய கூட்டம். விஜயோட கட்சியோட கோட்பாடு என்ன, கொள்கை என்ன, தத்துவம் என்ன, உன்னுடைய நிலைப்பாடு என்ன? நீ நீட்டுக்காக போராடி இருக்கியா, மாட்டுக்காக போராடி இருக்கியா, செவிலியருக்காக போராடி இருக்கியா, வெங்கை வெயில்ல குடிக்கிற தண்ணியில பெயில் அங்க போய் நீ போராடி இருக்கியா? யாருக்கு நீ போய் நின்று இருக்க? இல்ல செவிலியர்களுக்காக போராடி இருக்க, இல்ல டிஎன்பிசி நடத்துனர்களுக்காக போராடி இருக்க, இல்ல இப்படி தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் நின்றுக்கா? ஒரு எக்ஸ் தளத்துல ஒரு ட்விட்டர் போட்டா இங்க எல்லாம் மாறிடுமா? அப்புறம் நடிகர் சசிகுமார் இதே பாய்ஸ் மணிகண்டனுடைய காணொலியை பார்த்துட்டு மனிதர்கள்ல நிறைய நடிகர்கள் இருக்காங்க. சரி, மனிதர்கள்ல நிறைய நடிகர்கள் இருக்காங்க. ஆனால் நடிகர்கள்ல ஒரு சில நல்ல மனிதர்கள் இருக்காங்க. சிறப்பு. அதுல நான் சொன்ன 2 பேர், ஒன்னு விஜய் சேதுபதி, மற்றொன்று நடிகர் சசிகுமார். விஜய் சேதுபதி பத்தி சொல்லிட்டு, இப்படி ஒரு கலைஞன், நலிந்து போன ஒரு கலைஞன், வாழ்க்கையில துவண்டு போயிருக்கான். இன்னைக்கு சினிமாவிலையும் அரசியலிலும் பணமோ பதவியோ இல்லாட்டினா அவன் மன உளவில் ரீதியாக பாதிக்கப்பட்டுருவான். 2 படம் ஒரு டைரக்டருக்கு ஓடலனா 3வது படம் மன உளைச்சல் ஆயிடுவான், மது போதை கடுமையாயிருவான், எதுக்கு அவன் ஆயிடுவான். அப்பேற்பட்ட சூழ்நிலை பாய்ஸ் மணிகண்டன் இருக்கும்போது இந்த நடிகர் சசிகுமார் அவர் இப்போ நடித்து முடிச்சிருக்கிற ஃப்ரீடம் படத்தில் அந்த பாய்ஸ் மணிகண்டனை கூப்பிட்டு டைரக்டர் சத்யசிவாட்ட தம்பிக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுங்கன்னு சொல்லி அவனை நடிக்க வச்சிருக்கிறாரு. புரியுது. அப்ப ஒரு இன்னைக்கு சசிகுமார் அண்ணன் ஒரு 10-20 படம் பண்ணியிருப்பாரு குறுகிய காலத்துல. அதாவது நான் என்ன சொல்றேன், எத்தனை படம் பண்ணியிருக்காங்கன்றது முக்கியம் இல்லை, அவங்களுடைய எண்ணம் தான். புரியுது. அப்ப ஒரு சக கலைஞனை, ஒரு சினிமாவில் நலிவடைந்தன அவனை தூக்கி விடணும்னு நினைக்கிற இந்த நடிகர் மத்தியில் நீ இவ்வளவு கோடி ரூபா சம்பாரிச்சு நீ தான் அடுத்த சூப்பர் ஸ்டாரு, உனக்கு விசில் அடிச்சாங்க குஞ்சுக கூட இருக்கமோ, அணிலுக்கு கூட இருக்கமோ, நான் தான் அடுத்த சிஎம்னு சொல்றியே, உனக்கு நான் கூசலையா? பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும். முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி நீ பண்ற. நீ இந்த சினிமாவுக்கு உன்னை சார்ந்த நண்பர்களுக்கு நீ என்ன செய்த? நீ எத்தனை பேரை உருவாக்கி விட்டுருக்க? என் விஜயோட காலேஜ் மட்டும் நண்பன் நடிகர் சஞ்சீவ், உங்களுக்கு தெரியும், சின்ன திரையில ஒரு 2 படத்துல மூஞ்ச காட்டப்பட்ட ஒரு கேரக்டரா கொடுக்கல. ஒரு படத்துல ஒரு 2.25 மணி நேரம் படத்துல சஞ்சீவுக்குன்னு ஒரு அழுத்தமான கதாபாத்திரம் நீ கொடுத்துருக்கியா? கூட நண்பனா வருவா, 2 இடத்துல 2 டைலாக் பேசுவான், அவ்வளவுதான் போயிடுவான். அப்ப ஒரு நடிகனை சக நடிகனை வளர்த்து விடக்கூடாது. அவன் எங்க வளர்ந்து விடுவானோ, ஒருவேளை வளர்ந்து விட்டால் நமக்கு ஏதாவது ஃபியூச்சர்ல, அதாவது பிற்காலத்துல ஆபத்து விளைவித்து விடுமோ அப்படின்ற ஒரு கெட்ட எண்ணத்தை வைத்து சுமந்து கொண்டிருக்கிற நடிகர் விஜய் அவர்கள் இந்த நாட்டை மட்டும் எப்படி வழி நடத்துவார்? எப்படி வழி நடத்துவார்? அப்பா அம்மாவே பார்த்துக்கல. சரி, அது நம்ம பர்சனல் போக வேண்டாம். ஒரு சினிமா துறைக்கு நீ என்ன செஞ்ச? அப்பேற்பட்ட கேப்டன் விஜயகாந்தனுடைய பிள்ளைக்கே நீ ஒரு படத்துல 49 படம் ஜனநாயகத்தோட நடிச்சிருக்க. ஒரு சின்ன கேரக்டர் சண்முக பாண்டிய ஆள் எப்படி ஹைட்டு, எவ்வளவு வெயிட்டு, ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு அட்வொகேட்டு, ஒரு சிஇஓ ஆஃபீஸரு, ஒரு சென்ட்ரல் பியூரிஃபிகேஷன் ஆஃபீஸரு, ஏதோ ஒரு கேரக்டரை கொடுத்து ஒரு சப்போர்ட் பண்ணா விஜயை பார்க்கும்பொழுது இங்கே சண்முக பாண்டியன் ஒரு பேர் கிடச்சி அந்த தம்பி நல்லா இருக்கட்டுமே, 4 படத்தில் நடிக்கட்டுமே. அப்போ அந்த எண்ணமே உனக்கு இல்லைன்னா நன்றியை பற்றி நீ பேசலாமா? நீ கேப்டன் விஜயகாந்த் பேரை யூஸ் பண்ணலாமா? உனக்கு தகுதி இருக்கா? உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. நன்றி என்ற வார்த்தைக்கு அருகதையே இல்லாத ஒரு நடிகர் விஜய், கட்சிக்குமே சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் நேற்று அவர் வாட்டுக்கு அங்கங்கே கூட்டத்தை கூட்டிக்கிட்டு பேசிட்டு நான் தான் நாளைய முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு கொக்கரிச்சுட்டு இருக்காதான். அது எம்ஜிஆர் காலம் கலைஞர் காலத்தோடு முடிஞ்சு போச்சு. இப்போ கொள்கை என்ன? உன்னுடைய கோட்பாடு என்ன? உன்னுடைய தத்துவம் என்ன? நீ மக்களோட பேசு. நீ பத்திரிக்கையாளர் சந்திக்க மாட்டேங்கிற, பனையரை விட்டு வெளியே வர மாட்டேங்கிற, ஒரு காரை செஞ்சு மேலேயே நின்னுக்கிற. எப்படி நீ அரசியல் களத்துக்குள்ள வர முடியும்? நீ என்ன எடுக்க போற? இந்த கூட்டம் சேரும். ஆனால் 2026க்கு பிறகு தாவேகா அப்படின்ற ஒரு கட்சியே இருக்காதுங்க. மீண்டும் விஜய் அவர்கள் நடிக்க வருவார், எழுதி வச்சுக்கோங்க. எங்களுடைய சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு நடிகர் விஜய் எந்த அளவுக்கு ஒரு நன்றி கெட்டவர் அப்படிங்கிறத ஆணித்தரமாக ஆதாரங்களோடு நீ பேசியிருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி தம்பி. நன்றி, வணக்கம்.